வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிராண்ட் நியூ வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைக் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓஜி பல்சர் கம்பேர் பண்ணும்போது இங்கே நீங்கள் பார்க்குற இந்த N150 பல்சர் ஜஸ்ட் 5000 ருபீஸ் அதிகம். N160 கம்பேர் பண்ணும்போது உங்களால் 15000லேருந்து 20000க்குள்ளே இந்த பல்சர் 150 உங்களால் வாங்க முடியும். 150cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்னா அது இதுதான். 14.5 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. அது போக டியூயட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த 2024 புதுசாக டிஜிட்டல் டிஸ்பிளே இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க பஜாஜ். இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த பல்சர் கம்ப்ளீட் பேக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லுக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டியோட ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப ஆங்கிரியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்லாம்ப்னே சொல்லலாம். 160ல் பார்த்துருப்போம், அது மட்டும் இல்லாமல் 260ல் பார்த்துருப்போம். விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் மேலே ஒரு மாதிரி கிரே கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு ஒயிட் கலர் ஆப்ஷன் கூட இருக்குது. இந்த வண்டியை நீங்கள் ரோட்டில் ஓட்டும் போது அந்த கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த N150 வண்டி எடுத்தாலும் சரி, N160 வண்டி எடுத்தாலும் சரி, பார்க்க ஒன்றாவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 150யோட முன்பக்கம் பார்க்கவே அப்படியே 160 மாதிரியே இருக்கும். ரொம்ப பேர் இந்த வண்டியோட டிஃப்ரென்ஸ் அந்த அளவுக்கு பார்த்தாலும் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதோட டயரு ஃபோர்க்கை பார்த்து தான் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியுது 150யா இல்லை N160யான்னு. பின்னாடி ரொம்ப பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட் பொறுத்த வரைக்கும் இந்த சீட் ரொம்ப நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் இல்லாமல் சிங்கிள் சீட் கொடுத்துருக்கிறது இந்த வண்டியில் ரொம்ப நல்ல விஷயம். பல்சர் அவங்களுடைய கச்சப்பை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அது போக இந்த வண்டியோட கிராப் ஹேண்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு தான். பேக் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வண்டியில் உங்களுக்கு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க பஜாஜ். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வண்டியில் புதிய டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர் இந்த வண்டியில் கொடுத்து வச்சிருக்காங்க பஜாஜ் நிறுவனம். இதில் புதுசாக மோட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் உங்களால் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அது போக ஒரு சில விஷயங்கள் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு பஜாஜோட ரைட் கனெக்ட் ஆப்னு ஒன்று இருக்குது. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு கால் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் கனெக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் ஃபோனை நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது என்னன்றது இந்த டிஸ்பிளேல ஈஸியாக காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி சொல்லணும்னா 14.5 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 13.5 டார்க் கொடுக்குது. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி ஆகணும். என்னன்னா N160 கம்பேர் பண்ணும்போது 9 கிலோகிராம் லைட் வெயிட்டாக இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியோட பிரைஸை பற்றி பார்த்தலாம். இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.45 lakh வருது. இது சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட். ட்வின் டிஸ்க் வேரியன்ட் பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.51 lakh வருது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 6000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம்.